ஆண்கள் மட்டுமே படித்த புதுக்கோட்டை கல்லூரியில் முதல் இடம்பெற்ற ஒரே மாணவி ஆவார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் ஆவார். சென்னை சட்டமன்றத்தில் நியமிக்கப் பெற்ற முதல் இந்திய பெண்மணியாகவும் பின்னர் அந்த சட்டமன்றத்தின் துணைத் தலைவராகவும் விளங்கிச் சிறப்பாக கடமையாற்றியவர். ஆடவரைப் போன்று மகளிருக்கும் வாக்குரிமையும் சொத்துரிமையும் அளிக்க வேண்டும் என்று வாதித்தார். அகில இந்திய மகளிர் மன்றத்தின் முதல் தலைவராகவும் சென்னை நகராட்சியின் முதல் அதிகாரியாகவும் தேர்வு செய்யப்பட்டார். அடையாற்றில் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையை துவங்கியதன் மூலம் மகளிர் குலத்திற்கு அரும்பணியாற்றினார். இந்த மருத்துவமனைக்கு ஜவஹர்லால் நேரு அடிக்கல் நாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாம்பரத்தில் அரசு உதவியுடன் மகளிர் புனர்வாழ்வு இல்லம் ஒன்றை துவங்கினார். 1929ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். தேவதாசி ஒழிப்பில் ஆர்வம் கொண்டிருந்தார். இதன் விளைவாக நீதிக்கட்சி அரசாங்கம் தேவதாசி சட்டத்தை நிறைவேற்றியது. 1930ஆம் ஆண்டு பூனாவில் அனைத்திந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார். அதே ஆண்டில் அவ்வை இல்லம் என்ற அடைக்கல நிலையத்தை சாந்தியாமில் தொடங்கினார்.